சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா பூக்கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சரியா சந்திரா கிட்ட பேசாம சாப்பிடாம ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பப்ப இங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என் வீட்டுக்காரர் முத்துவாவது அவங்க வீட்ல நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு அமைதியா இருக்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சந்திரா யோசிக்கிறாங்க. என் பொண்ணு மீனாவோட வாழ்க்கை இனியாவது சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அண்ணாமலை அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா மீனாவால தான் இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு இங்க சம்மந்தி அம்மா புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க. விஜயாவால என் பொண்ணு மீனா என் வீட்டுக்கு வந்துட்டா. எல்லாரும் இப்ப மீனாவுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு மீனா உங்க வீட்ல இருக்காங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் முடியாது. அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பவும் முடியாது. அப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். இப்ப என்னதான் செய்யறதுன்னு தெரியல. முத்து மாப்பிள்ளை கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா. மீனாவுக்கு தெரியாம முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க சந்திரா. முத்து மாப்பிள, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க வேணும்னா நம்ம வீட்டுக்கு வரலாமே. மீனாவும் நம்ம வீட்ல தானே இருக்காங்க. நீங்க மட்டும் தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு தெரியும் உங்க வீட்ல இருந்தீங்கன்னா உங்க அம்மா உங்களை சரியா கவனிக்க மாட்டாங்க. நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா இல்லையா சாப்பிட்டீங்களான்னு கூட கவனிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அந்த வீட்ல மனோஜுக்கு மட்டும் தானே கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்குது. அதனால நீங்க வேணும்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்களேன். நானே உங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அத்தை உங்க வீட்டுக்கு மீனாவ அனுப்புனதே பெரிய தப்புன்னு நான் யோசிக்கிறேன். மீனாவே ரொம்ப நாள் உங்க வீட்ல இருக்கக்கூடாது. சீக்கிரமா என் வீட்டுக்கு வர வைக்கணும்னு யோசிக்கிறேன். இதுல நான் வேற வந்து அங்க தங்க முடியுமா? பரவால்ல அத்தை. பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா சரியாயிரும். என்னத்த எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மாப்ள. மீனா உங்கள பத்தியே தான் யோசிக்கிறா. சரியா சாப்பிடுறதும் இல்ல. என்கிட்ட கூட பேசுறது இல்ல தெரியுமா? பூக்கடைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வருமா சொல்லுங்க? வீட்ல பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சா? அண்ணாமலை அண்ணன் எப்படி இருக்காரு? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா இங்க மீனாவ பத்தி அண்ணாமலை அண்ணன்கிட்ட நீங்க சொன்னீங்களா? அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க வந்து சந்திரா. உடனே முத்து சொல்றாரு, என் அப்பாவுக்கு மீனா எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற உண்மை தெரியும். என் அம்மாவால தான் மீனா வந்து எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான்ற உண்மையும் தெரியும். என் அம்மா எப்படிலாம் பேசியிருப்பாங்கன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாதா? என் அம்மா இன்னும் இங்க மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால பேசி புரிய வைக்கவே முடியல. இந்த வீட்ல நானும், மனோஜும், ரவியும் இவ்ளோ கஷ்டப்படுறத என் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. மனோஜ் தன்னுடைய பிசினஸ் செஞ்சு நல்லபடியா முன்னேறணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அதனால இன்னும் மீனாவ புரிஞ்சுக்காம, மீனா இந்த வீட்டுக்கு வந்தா பிரச்சனை வரும்னு என் அம்மா நெனைக்கிறதால தான் அத்த, நானும் எதுவுமே பேச முடியாம இருக்கேன். கொஞ்ச நாள் தான். எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அத்த, நான் வேணும்னா வந்து மீனா கிட்ட பேசுறேன். மீனாவுக்கு நானே சாப்பாடெல்லாம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வர்றது சரிதான். ஆனா சீக்கிரமா மீனாவ உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க மாப்ள. அப்பதான் மீனா ரொம்ப நிம்மதியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. மீனாவோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா நம்பவா போறாங்க? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாமே புரியுது. என் தப்பு தான். மீனா உங்க வீட்ல இருக்கான்னு தெரிஞ்சிருந்தும், நான் பொறுமையா இருந்திருக்க கூடாது. சீக்கிரமா என் வீட்ல பேசிட்டு, மீனாவ வந்து நான் கூப்பிட்டு போயிடுறேன் அத்த. நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நாங்களும் நிம்மதியா இருக்கணும். அதுக்கு மீனா எங்க வீட்ல தான் இருக்கணும். மீனா பொறுப்பான மருமகன் எங்க எல்லாருக்கும் தெரியும். என் அம்மா மட்டும் ஏன் இப்படி யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இப்படி அடம்பிடிக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையோட பேசிட்டு இருக்காரு முத்து. எல்லாம் சரியாயிரும் மாப்ள. உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து மீனாவ பாருங்க மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க சந்திரா. இங்க முத்து வீட்டுக்கு போகவும் பிடிக்கல. மீனாவையும் என் வீட்டுக்கு வர வைக்க முடியல. மீனாவும் ரொம்ப அடம்பிடிக்கிறா. இன்னொரு பக்கம் என் அம்மா. மீனாவ பத்தியும், என் வாழ்க்கைய பத்தியும் யோசிக்காம, மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு பேசுறாங்க. என்ன செய்யன்னு தெரியலன்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்கும்போது, அப்பா கிட்ட தான் பேசணும். வேற வழியே இல்ல. மீனா நம்ம வீட்டுக்கு வரதுல என் அம்மாவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் மீனா தான்னு சொல்றாங்க. என்னால அவங்க சொல்றத ஏத்துக்கவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு கார் செட்லேருந்து உடனே வீட்டுக்கு கிளம்பி வராரு முத்து. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்து வீட்டுக்கு வந்த உடனே எப்படியும் விஜயா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, முத்துவை நாம தான் பார்த்துக்கணும், மீனாவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து, சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா? வேற எந்த வேலையும் இல்லைனா நீ ரெஸ்ட் எடுப்பா. நீ சாப்பிட்டியா? முதல்ல வா. "ஆ, விஜயா, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, என்னங்க மனோஜ் வந்துட்டானா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நம்ம பையன் முத்து வந்திருக்கான்னு சொல்லும்போது, முத்து தானே, முத்துவுக்கு எதுக்குங்க நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும்?
வேணும்னா எடுத்து சாப்பிட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், மனோஜ் வந்திருந்தா மட்டும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்பல்ல, மனோஜ் கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவல்ல, அதே மாதிரி முத்துக்கிட்டையும் பேச வேண்டியதானே, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், ஆனால் இந்த முத்து அப்படியாங்க சம்பாதிக்கிறான்? இல்லையே, எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மீனாவை பார்க்க போகிறது, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதுன்னு முத்துவுக்கு பெருசாக என்னங்க வருமானம் வருது? வீட்டை இப்போ நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சா மனோஜால் மட்டும்தான் முடியும். ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் ரவி வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். இதே ரவி நினச்சிருந்தா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரவியும் வர வர முத்து மாதிரியே தேவையில்லாத வேலையை தான் செஞ்சிட்ருக்கான். இவங்களுக்கு நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும், பரிமாறணும், நல்லபடியாக பார்த்துக்கணுமா? முடியாதுங்க. என்னால் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு பரிமாறவே முடியாதுன்னு சொல்லும்போது, அப்பா எனக்கு இப்போ சாப்பாடெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏன்னா மீனா இந்த வீட்டில் இல்லை என்னை கவனிக்கிறதுக்கு. மீனா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது. அம்மா பேச்சை கேட்டு மீனாவை என் மாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு மீனாவை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கணும். அப்புறம் இவங்க இப்படி பேசியிருக்க மாட்டாங்களப்பா அப்படின்னு சொல்லும்போது, முத்து நீ செஞ்சதுலேயே ஒரு நல்ல வேலை என்னன்னா மீனாவை இங்கே கூப்பிட்டு வரலை. மீனாவும் இங்கே வரமாட்டேன்னு முடிவெடுத்தா பாரு, அதுதான் நீங்கள் செஞ்ச நல்ல வேலையே. இதில் இப்படி வேற பேசுறியா? உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு, வேண்டானா என்கிட்ட தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுப்பான்னு சொல்லும்போது, என்ன மீனாவை பற்றியான்னு கேட்குறாங்க விஜயா. அம்மா உங்களுக்கு என்னம்மா, நீங்கள் ஏம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, அப்பா இங்கே அத்தை ஃபோன் பண்ணாங்கப்பா. மீனாவோட அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மீனா சரியாக சாப்பிட்றது இல்லையா, யார்கிட்டையும் சரியாக பேசுறது இல்லையா. மீனா அவங்க அம்மா வீட்டிலே இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே மீனாவோட வாழ்க்கையில் அப்படி என்னதான் பிரச்சனை, முத்து தம்பி மீனாவை நல்லா பார்த்துக்கலையா, என்ன ஆச்சுன்னு ஒவ்வொருத்தரும் தேடி வந்து கேட்குறாங்களாம்ப்பா. அவங்களால என்ன சொல்லன்னு தெரியாமல் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது மீனா என்னப்பா தப்பு பண்ணா, எத்தனை நாள்ப்பா என் மாமியார் வீட்டில் தங்க வைக்க முடியும்? மீனா கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்லப்பா, நீங்களே மீனாக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயா ரொம்ப கோவமா, என்ன முத்து, உங்கள் அப்பா மனசை மாற்றணும், மீனாவை இங்கே வர வைக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். மீனா இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. இந்த வீட்டில் மீனா இருக்கக்கூடாதுன்னு எப்போவோ சொன்னேன். என் பேச்சை நீங்கள் யாரும் கேட்கல. ஆனால் இப்போ தான் நல்ல ஒரு முடிவெடுத்திருக்கீங்கன்னு பாராட்டி பேசினா மீனாவை இங்கே கூப்பிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுறியா? அதெல்லாம் முடியாது. நீ கிளம்பு. வேணும்னா நீ உன்னுடைய மாமியார் வீட்டில் தங்க வேண்டியதானே. இங்கேயே இருந்து மீனாவுக்காக ஏன் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என் வீட்டுக்காரர் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு. உன்னுடைய அப்பாவை பற்றி யோசிக்க மாட்டியா? எப்பயும் உனக்கு மீனா தான் முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது, என் வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமா நிம்மதியாக என் வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சனையே செய்யாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் மீனா தான். இப்போ மீனா இல்லைன்ன உடனே எனக்கு சாப்பாடு கொடுக்க கூட இந்த வீட்டில் யாரும் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு என் வாழ்க்கைக்கும் மீனா தான் முக்கியம். போதுமா? நீங்கள் என்னை பார்த்துக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் தான் என்னை கண்டுக்க மாட்டீங்களே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன்னு சொல்கிற உங்ககிட்ட எப்படி நான் பேச முடியும்? ஆனால் மீனா அப்படி இல்லை, என்னை விட்டு கொடுக்க மாட்டா, என்னை எதிர்த்து பேச மாட்டா, எனக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பா. அப்படி இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாமல் இப்படி இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக இருந்த மீனாவை என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்படி பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியா உங்களுக்கு அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசும்போது, முத்து கவலைப்படாத முத்து, எனக்கு உன்னுடைய நிலைமை புரியுது, அதனால் மீனா கிட்ட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாங்க அந்த மீனா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்ன விஜயா சொல்கிற, நீ பேச போறியா, பிரச்சனை செய்ய போறியா, இல்லை உண்மையாகவே மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் எதுக்குங்க பிரச்சனை செய்யணும், மீனா இந்த வீட்டில் இல்லைன்னு ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். மீனா கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். மீனா என் பேச்சை கேட்டால் இந்த வீட்டுக்கு வரலாம், இல்லையா என்னைக்கும் மீனா என்னுடைய மருமகளாக இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. புரியுதா முத்துன்னு சொல்லும்போது, மீனா உங்கள் பேச்சை கேட்கணுமா? என்னம்மா செய்யணும்? ஏற்கனவே நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் மீனா வந்து செஞ்சு கொடுக்குறா, இதில் தினமும் உங்கள் பேச்சு தானே கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனாவை நாளைக்கு பூக்கடைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லு, நானும் பார்வதியும் மீனாவை பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் நான் மீனா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசினதுக்கப்புறமா மீனா இந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு மீனா தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன விஷயமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நீயும் வந்து பாரு, நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா. என்னப்பா அம்மா இப்படி பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு கேட்கும்போது, பரவாயில்ல, மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த விஜயா இப்போ மீனா கிட்ட பேசணும், இந்த வீட்டுக்கு வரது மீனா கையில் தான் இருக்குது, என் பேச்சை மீனா கேட்கணுன்னு
இவ்வளவாவது பேசுறால, அப்படி மீனா கிட்ட விஜயா என்னதான் பேச போறான்னு பொறுமையா பார்ப்போமே அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. உடனே முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மீனா, நாளைக்கு பூக்கடைக்கு உன்னை பார்க்க பேச அம்மா வரப்போறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் அத்தை மனசு மாறிட்டாங்களா? இல்லை என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களே, அதனால தான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு என் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசினேன். அப்போ என் அம்மா நான் மீனா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. நீ நம்ம வீட்டுக்கு வரணும் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அத்தை என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். உங்கள் அம்மா இப்படி பேசின உடனே சந்தோஷப்படுறீங்களா? உடனே உங்கள் வீட்டுக்கு என்ன வர வச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜயாத்தையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆனால் விஜயாத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அவங்க கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நான் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்தால் இங்கே மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். இவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு யோசிப்பாங்க. மனோஜுக்கு வேற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விஜயாத்தை ஆசைப்படுறாங்கல்ல. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவாக நான் எடுக்கிறேன். போதுமா? அத்தை வந்து பேசுகிறாங்கன்னு சொன்னதை கேட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலையே நினச்சி ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. எப்பயுமே உங்கள் அம்மாவுக்கு மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக அவங்கக்கிட்ட நானும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. முத்து யோசிக்கிறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக மீனாவோட பூக்கடைக்கு போகணும். அம்மா அப்படி மீனா கிட்ட என்னதான் பேச போகிறாங்கன்னு நம்மளும் பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு முத்து. இங்கே பார்வதி வீட்டுக்கு விஜயா கிளம்பி போகிறாங்க. பார்வதி, உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை இன்னும் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச வேண்டிய வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, விஜயா எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீயும் என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஆமாம், இப்போ என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிற? சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி, மீனாவோட பூக்கடைக்கு போகணும். நான் தனியாக போகலை, நீயும் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவை பார்க்க போறியா? அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற? மீனாவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறவ தானே நீ, அதனால தான் மீனாவை பார்க்க போகணுன்னு உடனே சந்தோஷப்படுற அப்படி தானே கேட்க. ஆமாம், மீனா நல்ல மருமக. மீனா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. மீனாவை நானும் பார்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் நீ கூப்பிட்ட உடனே நானும் வரேன்னு சொல்லிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் வரவே மாட்டேன்னு சொன்னாலும் நீ கோவப்படுவ. இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. நான் உனக்காக வரமாட்டேன்னா என்ன? எனக்கு நிறைய வேலை இருக்குது. மீனாவை பார்த்துட்டு வந்து மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இங்கே விஜயா கூட கிளம்பி வராங்க. மீனாவை பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு வராங்க பார்வதி. ஆனால் இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, மீனா என் வீட்டுக்கு வரணும்னு முத்து ரொம்ப ஆசைப்படுறான். சீக்கிரமாக மீனா இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு என் வீட்டுக்காரர் யோசிக்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் எப்படி பேசணும்னு தெளிவாக யோசிச்சு வச்சுருக்கேன். மீனா என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்க தானே போகிறேன். மீனா என்னைக்கும் என் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. மீனாவை மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை. பார்ப்போம், இந்த மீனா என்னதான் செய்ய போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்கறதுக்காக பார்வதியும் விஜயாவும் கிளம்பி வராங்க. அங்கே முத்துவும் வந்து நிற்கிறாரு. உடனே பார்வதி முத்துவை பார்த்துட்டு, என்ன முத்து, வேலைக்கு போகலையா? இல்லை மீனாவோட பூக்கடைக்கு வந்திருக்கிறியேன்னு கேட்டேன்னு சொல்லும்போது, என் மனைவி மீனாவை பார்க்க வந்தேன். அம்மாவும் மீனா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அப்படி என்ன பேச போகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் விஜயா, மீனா உன் மருமக தானே, உன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு பேச வேண்டியது தானே. மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு முத்துவோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்ட மீனாவை. மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கா. இப்போ என்ன கடையில் வந்து பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, முதல்ல நான் என்ன பேச போகிறேன்னு பொறுமையாக நின்று பாரு. அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. முத்துவுக்கும் ஒன்றுமே புரியாமல் இங்கே மீனாவை பார்க்க மீனா சொல்கிறாங்க, அத்தை வாங்க அத்தை, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்னது உன்னுடைய வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? உன்னையே மருமகளாக ஏற்றுக்கல, அப்புறம் உங்கள் வீட்டுக்கு எப்படி வர முடியும்? சரி, என் வீட்டுக்கு நீ வரணும்னு முத்து ஆசைப்படுறான். ஆனால் நான் அப்படி நினைக்கவே இல்லை. நீ என் வீட்டு பக்கம் வராமல் இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் முத்துவுக்காக வேற வழி இல்லாமல் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் பேச வேண்டியதை பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, என்னை எதுக்கு பார்க்க வந்தீங்க? என்ன பேசணும்? நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆமாம், இப்போ வரவங்க எல்லாரும் பூ வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய உனக்கு வருமானம் வரும் போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்த, சாதாரண வேலை தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறேன். நல்ல வருமானம் வருது. ஆமாம், இதில் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன மனோஜ் மாதிரியா சம்பாதிக்கிற? உனக்கு வர பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்க. அதனால நிறைய பணம் கிடைக்கணும்னு நீ நினைக்கிறதும் இல்லை. ஆனால் நீ என் வீட்டு மருமகளாக வரணும்,
நானும் உன்னை ஏற்றுக்கணும்னா மனோஜ் மாதிரி நீ பெரிய பிஸ்னஸ் செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும். இப்படி பூக்கடைக்கு ஓனராக இருந்தால் பத்தாது, இதெல்லாம் போதவே போதாது. மனோஜுக்காக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்ல, அதே மாதிரி என் வீட்டு மருமகளாக வரணும்னா நீயும் நல்லா சம்பாதிச்சு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக தான் வரணும். அப்போ தான் எனக்கு அது பெருமை. நீ எல்லாம் என் மருமகன்னு என் சொந்தக்காரங்க கிட்ட கூட என்னால் சொல்ல முடியல. மீனா சாதாரண பூக்கடையில் ஓனராக இருக்கா அப்படின்னு சொன்னால் எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குமா? அதனால் நீயும் நல்லா சம்பாதிச்சு உனக்குன்னு புது வீடு இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும். அதுக்கப்புறமா உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறேன். நானே தேடி வந்து என் வீட்டுக்கு உன்னை மருமகளாக கூப்பிட்டு போவேன். அது வரைக்கும் என் வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். ஏன் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி உன்னால் சம்பாதிச்சு என்னைக்கும் முன்னேற முடியாதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நடந்தால் தானே என் வீட்டுக்கு நீ மருமகளாக வர முடியும். அதனால தான் இப்படி பேசுகிறேன். உன்னால் முடிஞ்சா நீயும் நல்லபடியாக முன்னேறி காட்டு. அதுக்கப்புறமா நீ என் வீட்டுக்கு கண்டிப்பாக மருமகளாக வரலாம். ஆனால் அப்படி வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ புரியுதா முத்து எதுக்கு வந்தேன்னு? மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும் நீ ஆசைப்படுறல்ல? மீனா உன்னுடைய மனைவி, நீ வேணும்னா விட்டு கொடுக்காம பேசலாம். ஆனால் சரியாக சம்பாதிக்க தெரியாமல், சரியாக பிஸ்னஸ் செய்ய தெரியாமல், இப்படி எந்த வேலையும் இல்லாமல், கொஞ்சம் கூட பணம் இல்லாமல் இருக்கிற மீனாவை என் மருமகளாக ஏற்றுக்கிட்டா நான் தான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கணும். ரோகிணியால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். இனி மீனாவாலையும் அப்படிலாம் தலை குனிஞ்சு நிற்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? உன்னால் நல்லா சம்பாதிக்க முடியுமா? நான் எதிர்பார்க்குற அளவு நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஏன் அத்த முடியாது? அப்படியெல்லாம் நானும் வந்து ஜெயிச்சு காட்டிட்டேன்னா, சாதிச்சு காட்டிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலாம்ல. என்னால் வர முடியும். நீங்களே வந்து என்னை மருமகளாக கூப்பிட்டு போவீங்க, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே, என்னது நீ வந்து நல்லா சம்பாதிப்பியா? மனோஜ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்வியா? உனக்கு என்ன தெரியும்? இப்படி பூ கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்த, இப்போ பூ கடைக்கு ஓனராக இருக்க, அவ்வளவு தானே. இதன் மூலமாக உனக்கு என்ன பெருசாக வருமானம் வரப்போகுதுன்னு இப்படி என்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க. நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு வேற சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அத்தை இப்படி நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, முன்னேறி காட்ட முடியும்னு நான் சொல்கிறேன். என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு நானும் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும்னு உங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னா பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்கள் இப்படி பேசுனதுக்காகவே நான் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி சாதிச்சு காட்டுவேன். நீங்கள் தேடி வந்து என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போக தான் போகிறீங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பார்வதியத்தை விஜயாத்தை என்னை நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. என்ன மீனா இப்படி பேசுகிற? உன் மேலே தான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கே. அது எப்படி? நீ வந்து விஜயா இவ்வளோ பேசுனதுக்கப்புறமா நீ என்ன கண்டிப்பாக முன்னேறி காட்டாமல் இருக்க போறியா, இல்லை சாதிச்சு காட்டாமல் இருக்க போறியா? எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. விஜயா சொன்ன மாதிரியே நீ நல்லா சம்பாதிக்கணுமா, அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும். இப்படி தேவையில்லாமல் பேசி நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும். விஜயா இப்படி பேசுறதுக்காக தான் வந்தியா என்ன? மீனாவால் முன்னேற முடியாதுன்னு தானே இப்படிலாம் பேசுகிற? மீனா ஜெயிச்சு காட்டுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, அத்தை சந்தோஷமாக கிளம்புங்க, பேச வேண்டியதை பேசிட்டீங்க, எனக்கு தெளிவாக புரிய வச்சிட்டீங்க. உங்கள் வீட்டு மருமகளா எல்லா உரிமையோடையும் நீங்களே என்னை கூப்பிட்டு போவீங்க அத்தை. கொஞ்ச நாள் தான், பார்த்துக்கிட்டே இருங்களேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும் மீனா. நீயும் என்ன செய்கிறேன்னு பார்க்க தானே போகிறேன். முத்து புரிஞ்சுக்கிட்டியா? மீனா நம்ம வீட்டுக்கு வரணும்னா நான் சொன்ன எல்லாத்தையும் செய்யணும். இல்லையா நீ நினைக்கிறதும் நடக்காது, மீனாவையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். வா பார்வதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி ரொம்ப கோவமா, விஜயா இதுக்காக தான் என்னை வர சொன்னியா? மீனா கிட்ட சந்தோஷமாக பேசுவேன்னு நினச்சேன், மீனாவை உன்னுடைய மருமகளாக ஏற்றுப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி பேசிட்டு வர, இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் ரோஹிணிகிட்ட பேசியிருக்கலாமே, இல்லை ஸ்ருதிக்கிட்ட இப்படி பேசியிருக்கலாமே. அவங்க ஒன்று சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, பாவம் மீனா. ஆனால் மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது. மீனா ஒன்றும் அந்த ரோகிணி மாதிரி இல்லை. உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, பொய் சொல்லவும் மாட்டா. கண்டிப்பாக மீனாவுக்கு இருக்கிற திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நிறைய சம்பாதிக்க தான் போகிறா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பு. இன்னொரு தடவை என்னை பார்க்க நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப கோவமாக தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்ன இந்த பார்வதி, அப்படி என்ன நான் பேசிட்டேன்? மீனாவால் சம்பாதிக்க முடியாது, அதை சொல்லி காமிச்சேன், அவ்வளவுதானே. மீனா பெருசாக என்ன சாதிக்கிறான்னு பார்க்க தானே போகிறேன். எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. வீட்டுக்கு வந்த பார்வதி ரொம்ப கோபமாக இருக்கிறத
பார்வதியோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு. என்ன பார்வதி, என்னாச்சு? விஜயா மேடம் கூட தானே நீங்க போயிட்டு வந்தீங்க. மீனாவ பார்த்தீங்களா? மீனா எப்படி இருக்காங்க? மீனா கிட்ட பேசுனீங்களா? அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க, என்ன சிவன் நீங்க வேற. நீங்க என் ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி விஜயாவும் என் ஃப்ரெண்டுன்னு நம்பி விஜயா கூட போனது பெரிய தப்பு. அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. பார்வதி என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே புரியும் அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை. இங்க மீனாவை பார்க்க போனோம். சந்தோஷமா மீனா கிட்ட விஜயா பேசுவான்னு நினைச்சேன். விஜயா மனசு மாறிட்டா. அதான் பூக்கடையில இருக்கிற மீனாவை பார்க்கறதுக்காக விஜயாவே நேர்ல போறான்னு பார்த்தா, இங்க அஹ், பார்வதி வந்து சொல்றாங்க, விஜயா என்னெல்லாம் பேசினா தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. மீனாவால் சரியாக சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு மீனா கிட்ட நீயும் நல்லா சம்பாதிச்சு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தா கண்டிப்பாக நீயும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலாம், ஆனால் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இப்படி பேசிட்டு வந்துட்டா. ஆனால் மீனா கண்டிப்பாக இந்த விஷயத்தை அப்படியே விட போகிறதில்ல அப்படின்னு தெளிவாக யோசிச்சு ஒரு முடிவெடுப்பா. ஆனால் மீனா ரொம்ப பாவம். மீனாவால் எப்படி உடனே நல்லா சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க. என்னால் விஜயா இப்படி பேசுனதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சிவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி இப்படி பேசுறதை கேட்டுட்டு பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அவ்வளவுதானே, மீனாவுக்கு நிறைய திறமை இருக்கு. மீனாவுக்கு நம்ம ஏன் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன உதவி செய்ய முடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, மீனா இங்க ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, புது பிஸ்னஸ்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் மீனா ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் செய்கிறாங்க. ஃப்ரூட் பொக்கே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதன் மூலமாக ரொம்ப வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வந்தால் இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும்ல. நம்மளால் முடிஞ்ச உதவியை மீனாவுக்கு செய்யணும். நான் கண்டிப்பாக மீனாவை பார்த்து பேசி மீனாவுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்வேன். இதில் கண்டிப்பாக மீனா வந்து விஜயா முன்னாடி சாதிச்சு காட்டணும். தலை நிமிர்ந்து நிற்கணும். அதுக்காக முடிஞ்ச அளவு உதவி செய்யலாமே பார்வதின்னு சொல்லும்போது, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. பாவம் முத்து. மீனா பேசி மீனா கிட்ட விஜயா பேசி மீனாவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கும்போது இப்படி பேசிட்டு போயிட்டா அந்த விஜயா. விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிவன் யோசிக்கிறாரு, மீனா கிட்ட முதல்ல பேசணும், முத்துக்கிட்டேயும் பேசணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, என் அம்மாவுக்கு நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தானே இப்படி பேசிட்டு போகிறாங்க. என் அம்மா நினைக்கிற மாதிரி நம்மளால் அவ்வளோ சம்பாதிக்க முடியாதுல்ல. இப்போ தான் புரியுது மீனா. நான் நல்லா சவாரிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் மாதிரி நல்லா படித்து பெரிய பிஸ்னஸ் செஞ்சுருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காதுல்ல. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற. என் அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு புரியுது மீனா. என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு முத்து. என்ன நீங்கள் நம்ம வாழ்க்கைக்காக அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு நினைக்கிறேனோ இல்லையோ, விஜயாத்தை இப்படி பேசுனதுக்கு சரியான பதில் கொடுப்பேங்க. அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு இப்போ நான் யோசிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இவ்வளோ சம்பாதிச்சதுக்கப்புறமா உங்கள் அம்மா என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனா என்ன, அப்படி நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகலனா தான் என்ன? நம்மளால் புது வீடு வாங்க முடியாது. இவ்வளோ சம்பாதிச்சதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு நான் வந்தால் பெருமையாக இருக்குமா? அப்படி எதுக்குங்க அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்? ஆனால் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற எண்ணத்தை விட விஜயாத்தை சொன்னதுக்காகவாது நல்லா சம்பாதிச்சு காட்டணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கணுங்க. அதுக்காக நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறணும். நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஆனாலும் நம்ம விஜயாத்தை சொன்னதுக்காக நம்ம நல்லபடியாக முன்னேறி வரணும்னா ஏதாவது செய்யணும்ல. இந்த வருமானம் போதாதுங்க. அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நல்லபடியாக முயற்சி செஞ்சு முன்னேறி காட்டணுங்க. எனக்கு இப்போ அது மட்டும்தான் தோணுது. நீங்கள் கண்கலங்கி இருக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட தானே உங்கள் அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. என்னால் முன்னேற முடியாதுன்னு தானே நினச்சிட்டு பேசிட்டு போயிருக்காங்க. நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்பயும் போல் எனக்கு உதவி செஞ்சால் போதும், உறுதுணையாக இருந்தாலே போதுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து சிவன் வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா எங்கே இருக்கீங்க மீனா அப்படின்னு கேட்க, பூக்கடையில் தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, உங்ககிட்டயும் முத்துக்கிட்டேயும் பேசணும்னு சொல்லும்போது, நான் பூக்கடையில் வந்து உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வரலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. அதே மாதிரி மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வராரு. மீனா, நானும் கேள்விப்பட்டேன். விஜயா மேடம் இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. பார்வதி உங்களை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு முத்து ஆசைப்படுறாரு. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் விஜயா இப்படிலாம் பேசியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. நீங்கள் ஃப்ரூட் பொக்கே செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல, அந்த பிஸ்னஸை இன்னும் நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, சார் பெரிய வாய்ப்பெல்லாம் வந்தது, ஆனால் இப்போ யாரும் பெருசாக ஆர்டர் கொடுக்கறதில்ல சார் அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு பெரிய மண்டபம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும்
வரவங்க கிட்ட பேசி, இங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்கிறேன். வேணுன்றவங்க நெறைய ஆர்டர் குடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு மண்டபத்திலயும் நடக்கிற ஃபங்ஷன்ல நீங்க டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் எடுத்து செய்யாம, அங்க சமையல் அ ஆர்டரையும் எடுத்து செஞ்சா என்ன? அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைச்சிருக்கேன். ஆனா, அங்க ஃபங்ஷனுக்குன்னு நெறைய பேர் வருவாங்க. அப்படி நெறைய சமைக்கலாம் தெரியாது சார். அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படி பேசுற? நீ சமைச்சு குடுத்தா ரொம்ப ருசியா இருக்கும் மீனா. இங்க வந்து சார் சொல்றதும் சரிதானே. இப்படி நம்ம ஒரு வேலைய பார்த்துட்டு இருந்தோம்னு வையேன், நம்ம வந்து நெனைக்கிற மாதிரி சம்பாதிக்க முடியாதுன்னு நீ தானே இப்ப சொன்ன. அப்ப சார் மூலமா நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். அதனால தானே தேடி வந்து பேசிட்டு இருக்காரு. சாருடைய ஃப்ரெண்டு மண்டபத்தோட ஓனரா இருக்காரு. அவங்களுக்கு நெறைய மண்டபம் இருக்குன்னு வேற பேசிட்டு இருக்காங்க. அங்க நடக்கிற எல்லா ஃபங்ஷனுக்கும் நம்ம வந்து இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நாங்களே எடுத்து செய்றோம்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசி, நாம வந்து உண்மையா, நேர்மையா கிடைக்கிற வேலைய நல்லபடியா செஞ்சு குடுத்தா, நம்மகிட்ட நம்பி நெறைய பேர் பெரிய பெரிய ஆர்டர கொண்டு வந்து குடுப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு மீனா. நீ சரின்னு சொன்னா மட்டும் போதும். சார், மீனாவால எல்லா ஆர்டரையும் எடுத்து செய்ய முடியும் சார். எங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கும் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப எங்களுக்கு பூ கட்டி குடுக்கறதுக்கு கூட நெறைய பேர் உதவி செய்றாங்க. அவங்க மூலமா மீனா சமையல் ஆர்டரையும் எடுத்து செய்வா சார். நீங்க நம்பிக்கையா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி எங்களுக்காக முடிஞ்ச அளவு ஆர்டர வாங்கி தாங்க. நாங்களும் தெரிஞ்சவங்க கிட்ட பேசி இந்த ஃபங்ஷன்ல டெக்கரேஷன் ஆர்டரா இருக்கட்டும், இங்க சமையல் ஆர்டரா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோன்னு எல்லா ஆர்டரையும் நாங்க எடுத்து செய்ய தயாரா இருக்கோம் சார். என் அம்மா பேசின பேச்சுக்கு மீனா சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு மீனா மருமகளா வரணும்னா மீனா கிட்ட நிறைய பணம் இருக்கணுமா. எங்க அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம். ஆனா எனக்கும் மீனாவுக்கும் நிம்மதி தான் முக்கியம். அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்றதுக்காக மீனா சம்பாதிக்கணும்னு நினைக்கல. எங்க அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு கண்டிப்பா நான் மீனாவை கூப்பிட்டு போக மாட்டேன் சார். எங்க அம்மா தேடி வந்து எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எங்களை ஏத்துக்கணும் சார். அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு முத்து. நடக்கும் முத்து. எல்லாமே நடக்கும். எனக்கு தெரியும் விஜயா மேடம் எதுக்காக இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு. ஆனா அவங்களுக்கு நீங்க சரியான பதில் குடுக்கறதுக்கு நீங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். உங்களுக்கு நான் உதவி செய்றேன். நாளைக்கே என் ஃப்ரெண்ட பார்க்க போலாம். நீங்க 2 பேரும் நாளைக்கு வந்தீங்கன்னா, பேசிட்டு உங்க வேலைய நீங்க ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்கு உதவி செய்றேன். கவலைப்படாம இருங்க. நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பார்வதியோட ஃப்ரெண்டு சிவன். இங்க மீனாவும், முத்துவும் சிவன் சொன்ன மாதிரியே அ சிவனுடைய ஃப்ரெண்ட போய் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட மீனாவ ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு சிவன். இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா மீனாவுக்கு நெறைய திறமை இருக்கு. மீனாவுக்கு உதவி செய்ய முத்துவும் இருக்காரு. அதனால கவலைப்படாம என்ன நம்பி இங்க நடக்கிற ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் டெக்கரேஷன் ஆர்டர மட்டும் இல்லாம, சமையல் ஆர்டரையும் நீங்க மீனாவுக்கு தந்தீங்கன்னா, மீனாவுக்கும் உதவியா இருக்கும். மீனாவால கண்டிப்பா இந்த பொறுப்ப நல்லபடியா செய்ய முடியும். என்ன நம்பி இந்த வேலைய மீனாவுக்கும், முத்துவுக்கும் நீங்க குடுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது, எனக்கு இதே மாதிரி 4, 5 மண்டபம் இருக்கு. ஆனா எல்லா ஆர்டரையும் நீங்க எடுத்து செய்ய முடியாதுல்ல. பொறுப்பா ஒரு வேலைய தானே உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நீங்க இந்த ஆர்டர எங்கள நம்பி குடுத்தா மட்டும் போதும். எந்த ஃபங்ஷனா இருந்தாலும் அவங்க கேட்கறத விட நல்லபடியா வேலைய நாங்க செஞ்சு குடுப்போம். எங்களுக்கு வர வருமானமே போதுமானதா இருக்கும் சார். நெறைய வருமானம் வரணுன்றதுக்காக நாங்க ரொம்ப ஆசைப்படல. ஆனா இப்ப எங்களுக்குன்னு நல்ல வருமானம் வரதுக்கு நல்ல வேலையும் கிடைக்கணும்னு நெனைக்கிறோம். மீனாவ நம்பி பெரிய ஆர்டர் குடுத்துருக்காங்க சார். அங்க இருக்கிற எல்லா வீட்டுக்கும் மீனா தான் பூ குடுத்துட்ருக்கா. அந்த மேனேஜர் கிட்ட வேணா நீங்க பேசி பாருங்க. மீனாவோட திறமை என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க எங்கள நம்பி இந்த ஆர்டர்லாம் குடுக்கலாம் சார்ன்னு சொல்லும்போது, மீனா சொல்றாங்க, "ஆமா சார். டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எப்படி செய்யணும்னு என் வீட்டுக்காரரே பார்த்துப்பாரு. சமையல் ஆர்டர நான் எடுத்து பார்த்துக்கிறேன் சார். எவ்வளோ பேர் வந்தாலும் கண்டிப்பா நான் நல்லபடியா முன்னாடி நின்னு சமைச்சு குடுப்பேன். அவங்க சாப்பிட்டெல்லாம் பார்த்துட்டு, நல்ல ருசியா இருக்குன்னா, எனக்கு அவங்க தர பணத்த குடுக்கட்டும் சார்." அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லையே! பணத்துக்காக இந்த வேலைய நீங்க செய்யல. நல்லபடியா முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க பேசுறதுலேருந்தே தெளிவா தெரியுது. கண்டிப்பா இந்த ஆர்டர் எல்லாத்தையும் உங்களுக்கே குடுக்குறேன் மீனா." அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லிட்டு முன் பணமா அவங்க ரூ. 5,00,000 பணத்தையும் குடுக்குறாங்க. ஒரு நாளையிலேயே இங்க நெறைய ஃபங்ஷன் நடக்கும். அதனால எல்லா ஆர்டரையும் நீங்களே பார்த்துப்பீங்கல்ல. அதனால தான் இந்த பணத்த குடுக்குறோம்னு சொல்லும்போது, மீனாவும், முத்துவும் ரொம்ப சந்தோஷமா இங்க பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்றாங்க. நீங்க எங்களுக்காக பேசி, எங்களால முடியும், எங்க மேல இருக்கிற நம்பிக்கையில பேசி, இவ்ளோ பெரிய ஆர்டர வாங்கி குடுத்துருக்கீங்க. எங்கள நம்பி அவங்க உடனே முன் பணமும் குடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு காரணமே நீங்க தான் சார் அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்ட் சிவன் கிட்ட வந்து நன்றி சொல்றாங்க முத்துவும், மீனாவும். இங்க சிவன் ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு இன்னும் என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஆனா விஜயா சொன்ன மாதிரியே, விஜயா கண்டிப்பா நெனச்சு கூட பார்க்காத அளவு நீங்க முன்னேறி காட்டணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லி
முயற்சி செஞ்சு முத்துவும் மீனாவும் இங்கே மீனா வந்து சமையல் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்கு சந்திரா வராங்க. இங்கே அவங்கக்கிட்ட வேலை பார்த்த ஒவ்வொருத்தரையும் வர வச்சு பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது சமையல் வேலையை மீனா பார்த்துக்கிறாங்க. மீனா டெக்கரேஷனோட செய்யும்போது கவனமாக பார்த்துட்டு இருந்த முத்து அங்கே கிடைக்கிற டெக்கரேஷனோட அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் வர வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாரு. இங்கே முத்துவும் செல்வமும் டெக்கரேஷனோட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்ம வந்து சவாரிக்கு போனால் கூட நமக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்காது செல்வம். ஆனால் மீனாவை நம்பி பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நிறைய வருமானம் வரும். நீயும் அங்கே இங்கேன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத விட இப்படி மீனாவுக்கு உதவி செஞ்சாலே உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிற அளவு நல்ல வருமானம் கிடைக்கும்னு தான் உன்னை நம்பிக்கையாக இந்த வேலைக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா முத்து, எனக்கு தெரியாதா? நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க. உன்னுடைய காரையே வச்சு எனக்கு இருந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்திருக்க. அதனால் நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். எவ்வளோ வேணாலும் உனக்கு உதவி செய்வேன். நீ எனக்கு சம்பளமே கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் முத்து அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாரு செல்வம். இப்படி மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. கொஞ்சம் கூட தூங்காமல் சரியாக சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லாமல் கிடைக்கிற ஒவ்வொரு ஆர்டரையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். இங்கே வந்து நமக்கு நல்ல வருமானம் வந்தால் தான் விஜயாத்தை பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க மீனா. இங்கே அண்ணாமலை ரவிக்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன ரவி, முத்து 2-3 நாளாக வீட்டு பக்கமே வரல, என்னாச்சே? வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? மீனாவை பார்க்க போயிருக்கானான்னு கேட்கும்போது, அப்பா உங்களுக்கு தெரியாதா, நான் முத்துவுக்கு ஃபோன் பண்ணப்பா. மீனா அண்ணியும் முத்துவும் இங்கே ஒவ்வொரு மண்டபத்துலேயும் எப்பயும் டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும்தானப்பா செய்வாங்க. ஆனால் இப்போ டெக்கரேஷன் ஆர்டரை முத்து பார்த்துக்கிறானா. மீனா அண்ணி அங்கே சமையல் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறாங்களாம். மீனா அன்னைக்கு உதவி செய்ய இங்கே வந்து மீனா அண்ணியோட அம்மா சந்திராவும் அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்களாம். இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கப்பா. அதனால தான் வீட்டுக்கு கூட வராமல் முத்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் மீனா அன்னைக்கு உதவி செய்கிறான்னு சொல்லும்போது, அப்போ சவாரிக்கு போகிறது இல்லையான்னு கேட்குறாங்க. எப்பயாவது தானப்பா சவாரிக்கு போகணும். மீதி நேரம் இப்படி சும்மா இருக்கிறத விட மீனாவுக்கு உதவி செய்யலான்னு முத்து முடிவெடுத்து 2 பேரும் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்கப்பா. நல்ல வருமானம் வருதான். யார் உதவி செஞ்சாங்கன்னெலாம் தெரியலப்பா. ஆனால் இப்படி யோசித்து நல்லபடியாக முன்னேறி வரணும்னு 2 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு முத்துக்கிட்ட ஃபோனில் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது, உடனே அங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் மீனா இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. மீனா கிட்ட சொன்னேன், நீயும் நல்லா சம்பாதிக்கணும், மனோஜ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு. அதனால் வேற வழி இல்லாமல் முத்து இந்த வீட்டுக்கு வர முடியாமல் தன்னுடைய மாமியார் வீட்டிலேயே தங்கியிருப்பான். முத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறதும் இல்லை, உங்கள் மருமக மீனாவும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறது இல்லை. நீங்கள் மீனாவை பற்றி யோசிக்காமல் முத்துவை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாதா? நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிதானங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அண்ணாமலை யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. விஜயா நினச்ச மாதிரியே மீனா அப்போ இந்த வீட்டுக்கு வரவே முடியாதா என்ன? எப்போ தான் மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க. என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் பிடிச்ச வேலையை தானே பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச வேலையை தானே பார்க்குறோம். நமக்கு உதவி செஞ்ச பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் மூலமாக எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குது. இங்கே கல்யாண ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் நம்மளை நம்பி வர வைக்கிறாங்க. அதனால் மண்டபத்தில் நம்ம டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லாமல் சாப்பாடு ஆர்டரையும் எடுத்து செய்கிறதுனால சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் நமக்கே சாப்பாடு ஆர்டரை கொடுத்துட்ருக்காங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குல்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. முத்து சொல்கிறாரு, மீனா உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது பாரு மீனா, நல்லா சமைச்சு கொடுக்குற. டெக்கரேஷன் ஆர்டரை எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ ஒன்றால் நானும் டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இப்போ நமக்கு எவ்வளோ வருமானம் வருது பார்த்தியா? சீக்கிரமாகவே நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நம்மக்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது. முதல்ல எங்கே தங்குறதுன்னு யோசிக்காமல் நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும். அதுக்கப்புறமா பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம். இப்போ நல்ல வருமானம் வருதுல்ல, எல்லாரும் நமக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டரை கொடுக்க தேடி வராங்க. அதுக்குன்னு ஒரு வீடெல்லாம் இருந்தால் தான், ஒரு ஆஃபீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சம்பாதிச்ச பணத்தில் புது வீடு வாங்குறாங்க. மீனா முத்துவுக்காக புது ஆஃபீஸ்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு முதல்ல அண்ணாமலை வரணும், விஜயா கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே முத்துவோட ஆஃபீஸ்க்கு வந்து விஜயா, மனோஜ், ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாரும் வந்திருக்காங்க. அங்கே வந்து மனோஜ் வந்து, என்னம்மா முத்துவுக்கும் மீனாவுக்கும் இவ்வளோ பெரிய ஆஃபீஸா? நான் கூட இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லாம் வந்து எனக்குன்னு இல்லைம்மா, நான் வந்து கடையில் தான் வேலை பார்க்குறேன்.
ஆனால் முத்துவும் மீனாவும் மட்டும் நல்லா சம்பாதிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லும்போது விஜயா சந்தோஷமா, என்னம்மா மீனா, பெரிய ஆஃபீஸ்லாம் வந்து ஆஃபீஸ்க்கெலாம் ஓனர் ஆயிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ வந்து நல்லா சம்பாதிக்கிறல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அத்தை, நீங்கள் பேசுனதுக்கு அப்புறமா தான் முன்னேறி வரணும், சந்தோஷமாக சம்பாதிக்கணும்னு நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம். இப்போ எங்களை தேடி வரவங்களுக்குன்னு ஆஃபீஸ் இருந்தால் தானே அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் முன்னேறி காட்டிட்டேன். இப்போ என்ன மருமகளாக ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு என்னம்மா, நீ என் மருமக தான், அதுக்குன்னு உன்னை விட்டு கொடுத்து பேச முடியுமா என்ன? நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுமா, இப்போ நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு என்ன, நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் மீனா அப்படின்னு இங்கே விஜயா எல்லாரும் முன்னாடி சந்தோஷமாக பேசும்போது இங்கே சந்திரா யோசிக்கிறாங்க. எப்படியோ இங்கே வந்து விஜயா மனசு மாறிட்டாங்க, மீனாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை, நான் உங்கள் வீட்டுக்கு வர சரின்னு சொல்லலையே, நீங்கள் கூப்பிட்ட உடனே வர முடியுமா? அப்போ பூக்கடைக்கு ஓனராக இருந்தேன், இப்போ நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் தெரியுமா? நான் வந்து உங்கள் வீட்டில் தங்குறதா? இதெல்லாம் நடக்கக்கூடிய வேலையாத்த? எனக்குன்னு என் வீட்டுக்காரர் முத்து பெரிய வீடு வாங்கி கொடுத்துருக்காருத்த. அந்த வீடு நீங்கள் பார்க்கணுன்னு நான் நினைக்கல. ஏன் தெரியுமா? அங்கே வந்து அங்கேயே தங்கிடுவீங்க. அதனால தான் புது வீட்டுக்கு உங்களை வர சொல்லலை. நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் புது வீட்டில் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க போகிறோம். நீங்கள் எங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுவீங்க. இப்போ மனோஜை விட நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் உங்களை மாமியாரை என்னால் ஏற்றுக்க முடியாதுத்த. நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும், இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா தனியாக இருந்தால் தான் முடியும். நாங்கள் புது வீட்டில் இருக்கோம், உங்கள் மருமகளாக உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. என்கிட்ட பணம் இல்லைன்னு உடனே எப்படிலாம் பேசுனீங்க? அது மட்டும் இல்லாமல் உன்னை மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு நான் என் அம்மா வீட்டிலே இருக்கணும்னு சொன்னேன். நீங்கள் இப்போ எனக்கு நல்ல வருமானம் வருது, தேடி வந்து சந்தோஷமாக பேசுகிறீங்க, எப்போ வேணாலும் நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு சொல்கிறீங்களே அத்தை, இப்படி பேச அசிங்கமாக இல்லை? உங்கள் வீட்டுக்கு நான் என்றைக்கும் வரமாட்டேன் அத்தை. எனக்கும் என் வீட்டுக்காரர் முத்துவுக்கும் புது வீடெல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே வரவும் வேண்டாம், நானும் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம். நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லபடியாக நானும் நல்ல முன்னேறி காட்டிட்டேன் அத்தை. இனியாவது தேவையில்லாமல் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள், இப்போ இங்கேருந்து கிளம்பிருங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, இல்லை மீனா, என்னை மன்னிச்சிரு, நீ எங்கள் வீட்டு மருமகளாக வரணும், அப்போ தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க விஜயா. அங்கே வந்தால் நான் நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது அத்தை. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கும் தெரியும், என் வீட்டுக்காரர் முத்துவுக்கும் தெரியும். எங்களுக்குன்னு வீடு இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பேச்சை எதுக்கு கேட்கணும்? நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு எதுக்கு அத்தை நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும்? அதனால் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டை பாருங்கள், உடனே கிளம்பிடுங்க, போதுமா? இனி உங்கள் மருமகளாக இருக்கிறத விட இங்கே என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு நல்ல மனைவியாக இருந்து பொறுப்பாக பிஸ்னஸ் செஞ்சு என் குடும்பத்தை பார்த்துக்கணும், அவ்வளவுதான் அத்தை. நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். இதை சொல்கிறதுக்காக தான் உங்களை இங்கே வர வச்சேன். மற்றபடி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைக்காக உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு மீனா நல்லபடியாக முன்னேறி காட்டினது மட்டும் இல்லாமல் நல்லா சம்பாதிச்சு விஜயா பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுத்து மீனா இப்படிலாம் பேசுகிறத பார்த்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. இதை பார்க்கும்போது விஜயாவுக்கும் பதில் பேச முடியல. ஆனால் பார்வதி நினைக்கிறாங்க, விஜயா பாத்தியா, மீனா உனக்கு சரியான பதில் கொடுத்துட்டா, இப்போதான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்வதி. எங்களுக்கு உதவி செஞ்சதே பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு தான். அவர் மட்டும் தேடி வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பை எங்களுக்கு வாங்கி கொடுக்கலன்னா என்ன செய்யன்னு தெரியாமல் நின்றுப்போம். அதே மாதிரி நாங்கள் நன்றி சொல்லணும்னா பார்வதி அத்தை உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சந்தோஷப்படுறாங்க மீனா. மீனா அவங்க ஆஃபீஸில் ரொம்ப பொறுப்பாக அவங்களுடைய வேலையை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. முத்துவும் பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு. இப்படி மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க சந்திரா.